வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரகு த ஸ்டோரி டெல்லர். 2025 முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கிறதுனாலையும், இந்த வருஷத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா படமும் ரிலீஸ் ஆகிட்டதுனாலையும், இந்த வருஷத்தோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப டிசப்பாயிண்டான, நான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு 5 படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக இந்த மாதிரி படங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் 2. தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு வெப் சீரிஸோட டைரக்டரு விடுதலை, கருடன், கொட்டுக்காளின்னு சூரி செம்ம வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அதனால இந்த 2 எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்தேன். டாக்ஸிக் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இதை ஏன் நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்றேன்னு படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஒரு கல் பார்த்தாவா இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காதுவா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லாத, சம்பந்தமே இல்லாத, ஒரு லாஜிக் இல்லாத ஒரு படம். இது ரிலேஷன்ஷிப் டிராமான்னு வேற சொல்றாங்க. இப்படிலாம் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா ஏன்டா தனி கொடுத்துன்னு போக மாட்டானுங்க. அதனால இந்த வருஷத்துல நான் பார்த்த மிக மோசமான படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இந்த படத்துல அந்த குட்டி குஞ்சானோட செயல்ல எது உங்களை ரொம்ப ஹெவியா பாதிச்சுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமா டைரக்டர்ஸ்லேயே ஒரு சில டைரக்டர்ஸ் தான் அவங்க எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும், எத்தனை படத்தில் அவங்க சொதப்புனாலும் அவங்க அடுத்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். இன்ஃபேக்ட் ரெட்ரோ படத்துக்கு முன்னாடி அவர் ஜிகர்தண்டா XX ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட தான் வந்தார். ஆனால் கூட வந்தது சூர்யா கூட. 2013 அப்புறம் ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் நமக்கு அமைஞ்சிராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் கங்குவா மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் வர்ற படம். படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டர்ஸும், ஒவ்வொரு சாங்கு, ஒவ்வொரு பிஜிஎம் எல்லாமே வேற லெவல்ல ஏஸ்தட்டிக்கா இருந்தது. அதுவும் கனிமா சாங் கிரியேட் பண்ண ஒரு வைப் எல்லாம் ஐயோ சான்ஸே இல்லை. ஓஹோ, அப்போ இந்த படத்தை நம்பலாம். கண்டிப்பா இந்த படம் கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு கம்பேக்கு, சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த படத்தை பிராட்வே சினிமாஸ்ல தான் பார்க்கணும்னு அடம் பிடிச்சி டிக்கெட் எடுத்து போய் உட்கார்ந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் அந்த கனிமா போர்ஷன்ஸ், அந்த சிங்கிள் ஷாட் இதெல்லாமே வேற லெவல் மேக்கிங்கா இருந்தது. செம்ம இன்டென்ஸா இருந்தது. ஆனா படத்துல ஜெயராம் மென்டரான சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை விட்டு உரின்னு உரிச்சிருவானுங்க. எப்பா சாமி முடியல, ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற ரொம்ப கெட்ட பழக்கம், படத்தில் கதை இருக்காது, ரைட்டிங் இருக்காது, ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்காது. ஆனால் கேமராவை நாங்கள் அந்த கேமரா யூஸ் பண்ணோம், மியூசிக்கு நாங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம், அந்த கண்ட்ரியில் போய் ரெக்கார்ட் பண்ணோம், இந்த கண்ட்ரியில் போய் படம் பிடிச்சோம் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த ரெட்ரோ. சூர்யா மாதிரி ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மர் இருந்தும், சந்தோஷ் நாராயணன் காட் லெவல் மியூசிக் கொடுத்தும் ஜீரணிக்கவே முடியாதபடி ஒரு படம் எடுத்திருக்காரு நம்ம கார்த்திக் சுப்புராஜ். சூர்யா ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஏன்னா கங்குவா மாதிரி ஒரு விஷயத்த சாப்பிட்டு ரெட்ரோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும். ஆனா பொதுமக்கள் பாவம் இல்லையா, அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. படத்துல வில்லன் அந்த பூஜா ஹெக்டே கிட்ட ஒரு டைலாக் பேசுவான் இல்லையா, அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு நின்னு பாருடி அப்படின்னு தான் பிடிச்சேன். ஆஹா செம்மையா இருக்காளே அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. யூ ஆர் நாட் ஈவன் மை டைப். மொத்தத்தில் இந்த படம் இனிமே கார்த்திக் சுப்புராஜ் படம் வந்தா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவியா அப்படின்னு நம்மளை காலரை பிடிச்சி கேட்குற மாதிரி இருக்கும். வழக்கமாக தலை படம் அப்படின்னா டைரக்டர் சிவாவே எடுத்திருந்தாலும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விடாமுயற்சி. ஆனால் இதில் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வரைக்கும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ். மொதல் ரீசன், இந்த படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. அதனால யூடியூப்ல அந்த பிரேக் டவுன் படத்தை போய் பார்த்தேன். சுத்தமாக ஒரு ஹை மூமெண்ட்டு, ஒரு ஹீரோயிசம், தலைக்குண்டான ஒரு விஷயமும் இந்த படத்துல இல்லை. சரி, இந்த படத்தை எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம், அப்படியே போக விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே அஜர்பைஜானில் போய் ஷூட்டிங்னு உட்கார்ந்தவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்படா ஷூட்டிங்கை முடிப்பீங்க, அப்படி என்ன தாண்டா எடுக்கிறீங்க, சொல்லுங்கடா, எங்களால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆங்ஸைட்டிலேயே வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தது ஏதோ சவடிக்கா அப்படிங்கிற மாதிரி, அது எனக்கு பெருசாக ஒட்டலை. சரி ஓகே, ஒரு பெப்பி சாங்கு, வழக்கமாக அனிருத் வந்து ரீல்ஸ்க்காக போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். செகண்ட் சிங்கிள்னு சொல்லி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணானுங்க. அந்த சாங்குனால தான்டா எல்லாமே. இந்த சாங்கை பற்றி இன்னும் நான் பேசணும், பட் டாப் 10 சாங்ஸ் 2025 பேசுகிறேன். டிசம்பர் 31 நைட்டு இந்த படம் பொங்கலுக்கு இல்லைன்னு சொல்லி நம்மளை காண்டே ஏற்றுனதுல ஆரம்பிச்சு, ஹீரோக்கு ஒரு ஹெவியான இன்ட்ரடக்ஷன் இல்லை, ஹீரோக்கு ஒரு ஒழுங்கான கேரக்டரைசேஷன் இல்லை. சரி ஓகே, படம் இப்போ பிக்கப் ஆயிரும், அப்போ பிக்கப் ஆயிரும் நினச்சிட்டே இருக்கும்போது முட்டி போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்கு. சரி செகண்ட் ஹாஃப்லேயாவது படம் ஏதாவது பிக்கப் பண்ணணும்னு பார்த்தா, அந்த ஒரே ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் தலை வந்து அந்த காருக்குள்ள ஃபைட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம்,
அல்டிமேட்டா இருந்தது. படத்தோட கேமராமேன் ஓம் பிரகாஷோட பெஸ்ட் ஒர்க் இதுதான். மற்றபடி இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, இந்த படம் நமக்கு சொல்ற கருத்து அப்படின்னு எதுலையுமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஜானி டெப் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, அதை நான் 100% அக்ரி பண்றேன். 2 பேரை ஒரே டைம்ல லவ் பண்றேன்னா நீ 2வது லவ் பண்ற ஆள் கூட போயிரு. ஏன்னா நீ ஆளை உண்மையாவே லவ் பண்ணியிருந்தனா 2வது ஆளை தேடி இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதே கான்செப்ட்லாம் இதுலயும் அப்ளை பண்ணணும். பிரகாஷ் அப்படிங்கிறவங்களோட ஆல்ரெடி அவங்க போறதா டிசைட் பண்ணிட்டாங்க. நடுவில் ஒரு கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரகாஷ் வேணான்னு சொல்லி தலை கூடயே வந்துருவாங்க. தலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேர் நல்ல நிம்மதியாக இருக்க முடியுமா எனக்கு தெரியல. என்னதான் பயங்கர மாடர்னைஸ்டான திங்கிங்கு, ரொம்ப லேட்டரல் திங்கிங்கு, நீங்களாம் ப்ராக்ரெசிவே இல்லை, ரொம்ப ரிக்ரெசிவ் இப்படிலாம் பேசினாலும் லவ் பண்றவங்களுக்கு நடுவில் வேற ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்க சேர்ந்து இருக்க முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி ஆரவ் கூட நடக்கிற அந்த கான்வர்சேஷன், ஏன்டா நீ யாரை பார்த்து பூமர்ன்னு சொல்ற, அவரோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தியேட்டர்ல நாங்களாம் கொந்தளிச்சுட்டு இருந்தோம். ஆனா தலை மன நிம்மதியோட சந்தோஷமா வாழுங்கன்னு போறாரு. ஐயோ நம்மளால அந்த டார்ச்சரை தாங்கவே முடியல. ஆனா ஃபார் எவ்ரி February there is always an April 10th. வரட்டா மாமே? இந்த விஷயத்த நான் சொன்னா கண்டிப்பா என்ன கடிப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன். இந்த லாஸ்ட் டெக்கேட் ஆர் சோ தமிழ் சினிமாஸ் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் டைரக்டர்னா கண்டிப்பா அது லோகினா தான். யூத்தை கவர் பண்ற மாதிரி நிறைய எஸ்தட்டிக்ஸ் அவர் கொண்டு வந்திருக்காரு, கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலை. கூலி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்சியோ அதுன்னு சொல்லி ஓட்டிட்டு இருந்தாரு. கூலி படத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. தலைவரோட 50வது ஆண்டுல வர படம், தலைவரும் சன் பிக்சர்ஸும் ஜாயின் பண்றாங்க. லோகி உள்ள வந்துட்டாருன்னா என்ன ஆக போகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப்பு. இதெல்லாம் தாண்டி பூஜா ஹெக்டே ஒரு பக்கம், நாகார்ஜுனா ஒரு பக்கம், உபேந்திரா ஒரு பக்கம், சௌபின் ஒரு பக்கம், இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ஹிந்தில இருந்து அமீர் கானை வேற கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. என்னடா அது ரொம்ப பண்றீங்க, இத்தனை பேருக்கு எங்கடா இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். லோகேஷ் படத்துலயோ ரஜினி படத்துலயோ இந்த மாதிரி லைட்டா ஹைப் கம்மியா இருக்கும் போதெல்லாம் பக்காவா வந்து காப்பாத்திடுவாரு நம்ம அனிருத். 100 days ஃபார் கூலி அப்படின்னு சொன்னப்ப வந்த ஒரு ப்ரோமோ, அந்த ஒரு ப்ரோமோ போதும் ஹைப் லெவலை எங்கேயோ எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த ஹைப்பை தாண்டி பவர் ஹவுஸ் ஹைப்பு, அந்த பவர் ஹவுஸ் சாங்கு டிபிக்கல் அனிருத் நம்பர் ஃபார் தலைவர். அந்த ஒரு ஷாட்ல தலைவர் அப்படியே நடந்து வருவார்ல கடைசியில, வேற லெவல்ல இருந்தது. எந்த டவுட்ஸுமே கிடையாது. தேட்டருக்கு போய் பட்டைய கலப்புறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்குத்தமா எங்குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். தமிழ் ட்விட்டர் சந்து இந்த படத்தை செஞ்சு விட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேற எந்த படத்தையும் செஞ்சதில்லை. விவேகம், பீஸ்ட், புலி, கங்குவா இது எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ற மாதிரி ஒரு செய்கை கூலி படத்துக்கு. அதுவும் லோகினாவை லாஜிக் பார்த்து அடிக்கிறதுலாம் எல்லாம் மீறி போயிட்டானுங்க. ஆனா லோகினாவும் சும்மா சொல்லக்கூடாது, படம் பார்க்கறவன்லாம் பைத்தியக்கார புன்னகை அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. நம்மளை ரொம்ப மக்கு மாதிரி யோசிச்சு எடுத்த ஒரு 2-3 சீன் ஞாபகம் வரதை சொல்றேன். ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போர்டு போட்டிருக்கோம். தலைவர் கேட்பார் அது என்ன அப்படின்னு, அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நம்மளாம் போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஹாய், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஃபோன்லாம் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தலைவர் இப்படி வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் தாண்டி கலீஷா இருக்கும்போது அந்த லொல்லு சபா மாறன ஃபைட்டுக்கு அனுப்புவாரு. தலைவா என்ன தலைவா பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து குபீர் பண்ணிட்டு இருக்கு. படத்திலேயே வச்சு கோட் டெம்ப்ளேட் அப்படின்னா ஸ்ருதிஹாசன் நைட் உட்காந்து சாப்பிட்றது. ஏன்டா சாப்பிட்றது ஒரு குத்தமானாங்கிற மாதிரி போட்டு பிரிச்சுட்டானுங்க. ஏன்னா அப்ப அவங்க உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருப்பாங்க, உட்காந்து கையேந்தி பவன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. செம்ம சிரிப்பு. சூப்பர். அண்ணாத்த படமாவது சிவா தான் எடுத்தாரு, தலையை விட்டா சிவாக்கு வேற வழி இல்லை, அதனால அப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனா கூலி படம்லாம் ஐயோ நம்மளால முடியாதுடா சாமி. அதுலயும் இந்த அமீர் கான் கேமியோ இருக்கே எபா, இதை பத்தி பேசும்போது எனக்கு வேற ஒருத்தர் மேல செம்மையா காண்டாகுது. தலைவருக்காக அவர் நடிக்கிறேன்னு சொல்லுவாரியா, உனக்கு எங்கேயா போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வருது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு, அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரை கூட்டிட்டு வந்து டவுசர் போட்டு பாலைவனத்துல ஓட வச்சுட்டேயா நாயோட அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகுது. 2030 எண்டில் வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த டிகேட் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஹோப்ஃபுல்லி ஒருவேளை அப்படி ஒரு வீடியோ நான் போட்டா இந்த படம் தான் அந்த லிஸ்ட்லயும் டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கும். ஜக்கூசா அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரோமோ கொடுத்து ஏமாத்தினார்ல அந்த படம். ஆர்கியூப்லி தமிழ் சினிமாஸ் கிரேட்டஸ்ட் மூவி 38 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இல்லையா, அந்த காம்போ திருப்பியும் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பு. அந்த காம்போல முன்னாடி இளையராஜா இருந்தாரு, அதுக்கு பதில் இப்ப ஏஆர் ரஹ்மான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹைப்பு. இது போதாதுன்னு படத்துல சிம்பு வேற இருக்காரு, அதுக்கு ஒரு ஹைப்பு. பித்த உடம்புடா எங்களால தாங்க முடியாது, சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடான்னு வெறிய வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது அந்த ஆடியோ லான்ச்சு. சத்தியமா சொல்றேன், தக் லைஃப் ஆடியோ லான்ச் ஆன அன்னைக்கு நைட்டு என்னால என்னோட டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி ஒரு ஆல்பம். 5 வண்ண பூவே சாங்கு, 5 வண்ண பூவே ரிப்ரைஸு, முத்தமழை, அடாடாடாடாடா
ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேனா அந்த அளவுக்கு எமோஷனலாக நான் வேற எந்த மூமெண்ட்லையும் இருந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பீக்குக்கு போயிருந்தேன். கிடைச்சவனுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணேன், தலைவரை பார்த்தேடா, என் தலைவரை பார்த்தேடா அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பக்கம் இருக்க, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் தீக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி சின்மயி அந்த முத்தமலை சாங்கை பாட அவங்களுக்கு ஒரு ரீபர்த்தே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த சாங். தி வெர்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு சிலர் சொல்ல, இல்லை சின்மயி வெர்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு சிலர் சொல்ல. மணி சார் யோசிச்சிருப்பாரு, டேய் இந்த பாட்டை நான் படத்திலே வைக்க மாட்டேன், ஏன்டா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதை சொல்லி விளையாட்டுக்கு மீன் போட்டோம், ஆனால் உண்மையாகவே படத்தில் அந்த பாட்டு இருக்காது. மணி சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஐயா உங்களால் ஒரு பாட்டை ஒரு படத்தில் யூஸ் பண்ண முடியலன்னா அந்த பாட்டை எதுக்கையா வாங்குறீங்க? விண்வெளி நாயகான்னு ஒரு சாங் ஐயா, அந்த சாங்கெல்லாம் வேற யாருக்காச்சும் கொடுத்துருந்தா அந்த சாங்கை வச்சே படத்தை ஹிட் பண்ணி விட்டுருப்பானுங்கய்யா. அட்லீஸ்ட் முத்தமலை மாதிரி அந்த சாங்கை யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த சாங்கை நீங்கள் யூஸ் பண்ண விதம் இருக்கே கடவுளே. ஐயோ, நான் பார்த்ததுலேயே வச்சு ரொம்ப கேவலமான மோசமான ஆடியன்ஸ் எல்லாம் பைத்தியகாரன்னு நினச்ச டாப் மோஸ்ட் படத்தில் இந்த தக் லைஃபும் வந்து சேரும். அதாவது சில படத்தை தான் ட்ரால் பண்ணுறது கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு படம் தான் இந்த தக் லைஃப். மொத்தத்தில் 2 லெஜண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஸ்கிரிப்டாவது ஒன்றாவது நம்ம எதை எடுத்தாலும் தின்பானுங்க அப்படின்னு நினச்சி நம்பி போய் ஏமாந்து உலக மகா டிசாஸ்டரான தக் லைஃப் தான் இந்த வருடத்தோட மிக கேவலமான மோசமான தரமில்லாத படம். இந்த நேஷனல் அவார்டு, விஜய் அவார்டு, ஃபிலிம்ஃபேர்லாம் ஜூரி அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா இந்த லிஸ்ட்ல சேர்க்கணும்னு இன்னொரு படம் இருக்கு. கோவை மில் ஓனர்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து பாண்டிராஜ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போறாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சுல்ல, அதுல மிகப்பெரிய லாபம் யாருக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல காட்டன் தயாரிக்கிற மில் ஓனர்ஸ் தான். ஏன்னா படம் பார்த்தவன் எவனும் காதுல பஞ்சு இல்லாம வெளியே வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பஞ்சு சேல்ஸ் பயங்கரமா இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. படத்துல டயலாகே கிடையாது, ஒன்லி ஷவுட்டிங் தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்கும் கத்தி கத்தியே நம்ம காது ஜவ்வை கிழிச்சு விட்டுருவானுங்க. அப்படி ஒரு படம். ஏதோ யோகி பாபு காமெடி கிளிக் ஆனதுனால இந்த படம் ஓடிடுச்சு. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு ஊர்ல இருக்கிற எல்லார் பொழப்பையும் கெடுக்கிறத ரொமான்டிசைஸ் பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் திருப்பியும் ஜாயின் பண்ணிக்குவோம், இது எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு படம். இந்த படம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அந்த படத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்ன படங்களை தாண்டி வேற ஏதாவது காவியத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் சொன்ன லிஸ்ட்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா உங்க லிஸ்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.